வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி சூடான சுவையான ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரை எப்படி செஞ்சு பார்த்துடலாமா? கிச்சனில் வந்து பார்த்தா அம்மா சாம்பாருக்கு உருளைக்கிழங்கு வாங்கி வச்சுருக்காங்க. ஓகே, சூப்பராக எடுத்துடலாம். அப்படியே தட்டை ஒன்று எடுத்து அப்படியே காய் சீவர ஒன்று எடுத்துக்கிட்டேன். தோல் கூட ரிமூவ் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம வாஷ் பண்ணிடுங்க. கட் பண்ணிட்டு வாஷ் பண்ணால் கொஞ்சம் உணர்றது லேட் ஆகும். அதனால் முன்னாடியே வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தோல் சீவிட்டு கட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். சரிங்களா? நல்லா கட் பண்ணிட்டு ஒரே சைஸாக ஸ்லைஸாக கட் பண்ணிங்க. கட் பண்ணிக்கிட்டு கட் பண்ணியாச்சு. அதை ஒரு தட்டில் போட்டுக்கிட்டோம். அடுத்து கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து அள்ளி மேலே நல்லா போட்டு அதை பிரட்டி விட்டுருணும். நல்லா பிரட்டிட்டு ஒரு தேங்காய்த்தில் அதை கொஞ்சம் அப்படி உலர்ற மாதிரி வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு நல்லா உணர்ந்துடும். அந்த ஈரப்பதம் இல்லாமல் உணர்ந்துடும். சரிங்களா? ஃபேனை போட்டு கொஞ்சம் உணர விடுவோம். அது கொஞ்சம் உணர்ந்துட்டு இருக்கட்டும். வடை சட்டி வச்சு எண்ணெய் எடுத்து ஊற்றுவோம். இதை காயறதுக்கு அது உணர்த்துக்கு சரியாக போயிடும். ஊற்றிச்சு இது ஓரளவுக்கு உணர்ந்துச்சு. ஓகே, எண்ணெய் காஞ்சிச்சு. ஒன்று எடுத்து போட்டு செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, எண்ணெய் காஞ்சிச்சு. எண்ணெய் அள்ளி போட்டு எடுத்து கிண்ட ஆரம்பிச்சாச்சு. பாருங்கள், நீங்களே பாருங்கள், நல்லா இருக்குது. தெரிஞ்சுங்களா எந்த அளவுக்கு? அது நீங்கள் எடுக்கும்போதே தெரியும், அது பார்க்கும்போதே தெரியுது. பார்த்தீங்களா எப்படி இருக்குதுண்டு? கண்டிப்பாக அது மொறுமொறுன்னு சூப்பராக வரும்னு நினைக்கிறேன். நல்லா வேகட்டும். கலர் ஷேடாக ஆரம்பிச்சிருச்சு. நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, எடுத்தாச்சு. இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா ப்ரௌன் கலராக வரும்போது எடுத்திங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதை தட்டில் எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டு அது கூட வந்து பெப்பர் தூவணும். தூவலை, டொமேட்டோ சாஸ் மட்டும் போதும். சாப்பிட்டு பார்க்கலாம். ஓகே, சூப்பராக இருக்குதுங்க.